கோகிலா கோகிலா ஏய் நான் ஒருத்தங்க கரடியா கத்திட்டு இருக்கேனே காதுல விழ எவனை பத்தி நினைச்சிட்டு இருந்தா? ஐயோ மாமா ரொம்ப தலைவலியா இருந்தது அதான். தலைவலிச்சா காது கேட்காம போயிடுமா? டேய் டேய் என்னடா வந்தது வராதமா இப்படி கத்திட்டு இருக்கற? கத்தர்னா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே அவளை கொன்னு போட்டுடலான்னு இருக்கு. வெளியே தலை காட்ட முடியல. ச்சே, நான் என்ன தப்பு பண்ண மாமா? நீ மட்டும் இல்லடி, உன் குடும்பமே தப்பு பண்ணியிருக்கு. உன் அப்பா அம்மா தங்கச்சிங்க எல்லாருமே தப்பு பண்ணிருக்கீங்க. மாமா இப்ப எதுக்கு என் குடும்பத்தை இழுக்கிறீங்க? ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? நீ தப்பு பண்ணி என் பிள்ளை அவமானப்படுத்தினது இல்லாம உன் வீட்டு ஆளுங்க ஏதோ பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் மரியாதையா என் பையன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்ல நீ உன் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். மாமா என்ன நடந்துச்சு, என்னன்னு விளக்கமா சொல்லுங்க. ஆமாப்பா, இவளுக்கு ஆனா ஆவண்ணால இருந்து ஒவ்வொன்னா ஆணி வேற அக்கு வேற சொல்லு. அப்பதான் இவளுக்கு விளக்கமா புரியும். ஆமாண்டி. டேய் கோகிலாவுக்கு மட்டும் இல்லடி, என்ன விஷயம்னு விளக்கமா சொன்னாதாண்டி எல்லாருக்குமே புரியும். அதை விட்டுட்டு அவமானம் ஆயிடுச்சு கேவலம் ஆயிடுச்சுன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா வாய்தான் வலிக்கும் உங்களுக்கு. சொல்றையா சொல்றேன். இவளோட ரெண்டாவது தங்கச்சி கவிதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்கல்ல. ஏண்டா மாப்பிள்ளை பாக்குறது நல்ல விஷயம் தானே, இதுல என்னடா அவமானம் உனக்கு? யோ நான் யாரு? நான் யாரியா? இவளோட புருஷன், அந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளை. மாப்பிள்ளை என் பொண்ணு கவிதாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கறோம், நல்ல இடமா சொல்லுங்க அப்படின்னு கேட்க தோணுச்சா இவங்க அப்பனுக்கு? சரி அவன் தான் குடிகாரன், அவனை விட்டுரு, குடும்ப பொறுப்பு இல்லாம திரியிறான், அவனுக்கு இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை. ஆனா இவளை பெத்தவ இருக்கால்ல, அரைப்படிக்கு சேலை கட்டினவ மாதிரி, அவளுக்காவது தெரிய வேணாமா? மாப்பிள்ள எங்களுக்கு தலைப்புள்ளையா பிறந்த ஆம்பளை புள்ள எங்களை ஒதுக்கிட்டு போயிட்டான். மூத்த மருமகன் நீங்க தான் என் பொண்ணை எப்படியாவது கரையேற்றணும்னு என்கிட்ட வந்து கெஞ்சி இருக்க வேணாமா? ஒண்ணுமே பண்ணல. அந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவு உதவி இருக்கேன். நீ உதவி இருக்கியா? ஏண்டா முக்கனது முடங்கினதுக்கெல்லாம் அங்கிருந்தாடா கறந்து இருக்கிற. எதையும் உறவுக்கு தெரியாம பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாங்க. நீ மூத்த மருமகன் மாதிரியாவ நடந்துட்டு இருக்க. அந்த வீட்டு பக்கமே போக கூடாதுன்னு கோகிலாவை தடுத்து இருக்கிற. என்ன போயிட்டு வாடிய குடும்ப குத்து விளக்கேன்னு இவளை வாழ்த்தி வழி அனுப்ப முடியுமா? என்னமோ போஸ்ட்மேனை பார்த்து ஏன் என் வீட்டுக்கு லெட்டர் வந்துச்சான்னு கேட்கற மாதிரி தெருவில் போற என்ன கூப்பிட்டு போற போக்குல கவிதாவை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா இவங்க அம்மா. எப்படி வந்துருச்சு இந்த அலட்சியம்? இப்ப ஒருத்தி விரும்பி சேர்ந்திருக்கலாமே, கேள்விப்பட்டேன். கரகாட்டக்காரி மாதிரி கலர் கலரா சேலை கட்டிட்டு திரியால இவளோட அண்ணி அவ இருக்காங்கிற தைரியம். இவ்வளவு நாளா திரும்பி பார்க்காத அண்ணன் திரும்பி வந்துட்டாங்கிற நினைப்பு. அதனால தான் இந்த மூத்த மருமக செல்ல காசாயிட்டான். இல்ல மலை ஏறினாலும் மச்சனம் தெய்வம் வேணுங்கிறது தெரியாம போன அந்த வீட்டுக்கு இவளை எப்படி அனுப்ப முடியும்? ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன். மூத்த மருமகன்னா 2 கொம்பா முளைச்சிருக்கு. ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்து மூத்த மருமகன் ஆயிட்டா அந்த குடும்பமே கொத்தடிமை ஆகணும்னு தலையெழுத்தா? இதோ பார், அவமானமும் ஆராதனையும் நாம நடந்துக்கிற முறையில் தாண்டா இருக்கு. பெரியப்பா என்னடா அண்ணனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காம இப்படி அட்வைஸ் பண்றீங்க? அவர் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா இப்படி புலம்புவாரு? போதும்டாப்பா போதும். நீ என் தம்பி பிள்ளையா இருக்கிறதுனால பொறுத்து போயிட்டு இருக்கேன். இனிமே என் குடும்ப விஷயத்துல நீ தலையிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. அவன் மேல ஏன் பாயிர? தான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடுங்கிற மாதிரி அண்ணனுக்கு ஒரு அவமானம்னா தம்பி தட்டி கேக்குறான். எல்லாத்துக்கும் காரணமான இந்த ஊமக்கள்ளிய கண்டிக்கிறத விட்டுட்டு இவனை ஏன் திட்டுற? கரெக்டா சொன்னமா, எல்லாமே இவ போட்டு கொடுத்த திட்டமா தான் இருக்கும். என் புருஷனை கூப்பிடாதீங்க, வந்தா ஏதாவது பேசி காரியத்துக்கு எடுத்துடுவாரு, காதும் காதும் வச்ச மாதிரி கமுக்கமா முடிச்சிருங்கன்னு இவ ஓதி இருப்பா. ஆனா ஒண்ணுடி, என்ன ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க பண்ண காரியம் விளங்கன்னு நினைச்சியா? எல்லாம் புட்டுக்குச்சி. வந்த மாப்பிள்ள கவிதாவை விட அந்த மனோகர் தங்கச்சி கீதாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். மனசுக்குள்ள கீதாவை வச்சுக்கிட்டு கவிதாவை எப்படி கட்டிக்க முடியும்னு மாதவி கிட்ட கேட்டானா.
அதுக்கு அவ மனசு உருகி போய் அந்த மாப்பிள்ளைய மனோகர் வீட்டுக்கு கூட்டின்னு போனாலாம். ரோட்ல நடக்க முடியல, ஆபீஸ்ல வேலை பார்க்க முடியல, எங்க பார்த்தாலும் துக்கம் விசாரிக்கிற மாதிரி என்ன கேக்குறாங்க. ஏன்பா உன் குழந்தையா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சாமே, நீ பார்த்துக்கிட்டு சும்மாவா இருந்தேன்னு என்ன பதில் சொல்றது? அவ கோரஸ் பாடி கும்மி அடிக்கிறவ, அதனால தான் வாழ்க்கையையும் சினிமா மாதிரி நினைச்சு இப்படி சமூக சேவை பண்ணிட்டான்னு சொல்ல முடியுமா? இல்ல மாமா, மாதவி என்ன பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். கிழிச்சா கல்யாணம் பண்ணாமலே ஒருத்தன் கூட சுத்திக்கிட்டு திரியறாளே உன் மருமகளோட தங்கச்சின்னு ஏன் காதுபடவே பேசுறாங்க. இதுல அந்த கோணக்கண்ண ஆறுமுகம் பொண்டாட்டி உன் பையன் என்ன பெரிய தியாகியா, இப்படி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கானேன்னு நேரடியாவே என்ன கேட்டா. இவ ஒழுங்கா இருந்தா தானே இவ தங்கச்சிங்களும் ஒழுங்கா இருப்பாளுங்க. அத்தை, என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க, என் தங்கச்சிங்களை பத்தி ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்ன எனக்கே சாபம் விடுறியா? பொம்பளைங்க அவங்க பாத்துப்பாங்க. நீங்க வாங்க பெரியப்பா, சொன்ன கேளுங்க. நீங்க வாங்க வாங்க பெரியப்பா. என்ன தைரியம்? இத பர்ற கேசவா, இனிமேலும் நாம பொறுத்து போறதுல அர்த்தமே இல்லடா. மூத்த மருமகனுக்கு என்ன பவர் இருக்குங்கிறத அந்த குடும்பத்துக்கு காட்டே ஆகணும்டா. ஒண்ணு அந்த கவிதாக்கு நீ தாலி கட்டணும், இல்லன்னா நீ கை காட்டுற ஆளுக்கு தான் அவ கழுத்து நீட்டணும். புரியுதா? அம்மா நான் எப்படிமா கவிதாவை? அதெல்லாம் யோசிக்காதடா. பொண்டாட்டிங்கிற பேர்ல அவ இந்த வீட்ல ஒரு மூலையில கடக்கட்டும்டா. உன்னை தவிர அந்த வீட்ல வேற எவனும் அதிகாரம் பண்ணக்கூடாது. புரியுதா? என்ன கோகி, நான் ஸ்மூத்தா தொட்டதுக்கே ஷாக் ஆகி நின்னுட்டேன். பெரியம்மா உன்னை துணி துவைக்கிற மாதிரி அடிச்சு பின்னுனாங்களே, அவ்வளவு அடி வாங்கிட்டு அமைதியா நின்ன. உன் கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலையே. என்னடா அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டவன் செல்லமா கோகின்னு கூப்பிடானேன்னு பாக்குறியா? மரியாதை எல்லாம் மத்தவங்க கண் பார்வைக்கு தான், நமக்குள்ள இல்ல. தேவையில்லாம பேசாத, மரியாதையை போயிடு, இல்ல கத்தி மாமாவை கூப்பிட்டுருவேன். கூப்பிடாமலே இந்த சின்ன மாமா உன்னை தேடி வந்திருக்கேன், நீ ஏன் அந்த குரங்கு மாமாவை கூப்பிடுறேங்கிற? சரி உன்னோட விருப்பம், கூப்பிடு. ஆனா அவன் வந்தா நீ சொல்றத நம்புவானா நான் சொல்றத நம்புவானான்னு யோசனை பண்ணி கூப்பிடு. நான் வேணா கூப்பிடட்டுமா? கோகி, நீ எவ்வளவு நாளைக்கு தான் அடியும் உதவி வாங்கிட்டு இருப்ப? அடிக்கிற கை அணைக்கலனா அணைக்க வர கைய ஆதரிக்கலாமே. செருப்பு பிஞ்சிரும். சோ வாட், வேற செருப்பு வாங்கிட்டா போச்சு. இது ஒரு ப்ராப்ளமா இந்த அம்பானி ரவிக்கு? உனக்கு எப்பவுமே நானா இலக்கரமா போச்சு. உனக்கு முன்னாடி நானும் வாழ்ந்து காட்டுறேன். கூட பிறந்த நீ எனக்கு துரோகம் பண்ற. இனிமே ஏன் விஷயத்துல நீ எந்த முடிவும் எடுக்க தேவையில்லை.
என்ன இந்த நேரத்துல இங்க நின்னுட்டு இருக்க? தண்ணி குடிக்க வந்தம்மா. குடிச்சிட்டு வந்து படுக்க வேண்டியது தானே? ஏன் இங்கேயே நிக்கிற? அம்மா, கவிதாவுக்கு உடனடியா ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அத பத்தி இப்ப என்ன யோசனை? இல்லம்மா, அவளும் சரி மத்தவங்களும் சரி என்ன தப்பா நினைக்கிறாங்க. ஏன் நீ கூட என்ன அப்படிதானே நினைச்ச? அம்மா, அந்த மாப்பிள்ளையை நான் மனோகர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுல ஒரு நல்லது நடந்தது. அங்க போனதுனாலதான் அவங்க எவ்வளவு மோசமானவங்க, எவ்வளவு பணத்தாசை பிடிச்சவங்கன்னு தெரிஞ்சது. நம்ம கவிதா வாழ்க்கை தப்பிச்சுது. நாம அதுக்கு சந்தோஷப்படணும். எனக்கு புரியுது மாதவி. உனக்கு புரியுது. இருந்தாலும் உன் மருமக முன்னாடி உன்னால பேச முடியல. அவ இந்த குடும்பத்துல என்ன தவிர எல்லாரையும் மயக்க பாக்குறா. யாரையும் யாராலையும் மயக்க முடியாது. அப்படி இல்லனா இத்தனை வருஷம் கழிச்சு உன் பையன் இந்த வீட்டுக்கு வந்துட்டான்னு நீ நினைக்கலாம். அப்படிதானே? அம்மா, என் தங்கச்சியா இருந்தாலும் சரி, என் அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, நான் தான் அவங்களுக்கு நல்லது செய்ய முடியும். இத்தனை வருஷமா உனக்கு புரிஞ்ச இந்த விஷயம் இப்ப சமீப காலமா மாறி போச்சு. எதுவும் மாறல மாதவி. என் பொண்ணு பத்தி எனக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் என் அபிப்பிராயம் மாறாது. அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்கன்னு பார்த்தா அதுக்கு பதிலா ஏதோ பிரச்சனைகள் தான் வந்துட்டு இருந்தது. அதனால தான் நான் குழம்பி போயிட்டேன். மற்றபடி என் மாதவி மேல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. தேங்க்ஸ்மா. அப்புறம் மாதவி, ஒரு முக்கியமான விஷயம். நீ இல்லாதப்போ ஒரு பிரச்சனையாயி போச்சு. என்னம்மா? உன் மூஞ்ச பார்த்தா அவனுக்கு பிடிக்கல, அதுக்கு நாங்க என்னடி பண்றது? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின செருப்பு பிஞ்சு போயிடும். நீங்க யாரு எங்க அம்மாவையும் தங்கச்சியும் அவமானப்படுத்துறதுக்கு? உங்க பொண்ணு ஒண்ணு சும்மா கொடுக்கலங்க. கலெக்டர் மாப்பிளைய கட்டிக்கணுங்கிற ஆசையில தான் எல்லாம் பண்றாங்க. இதுல யாரையும் குறை சொல்ல முடியாது மாதவி. ஏதோ கோவத்தில் நடந்து போச்சு, அவ்வளவுதான். சரிம்மா, நீ வந்து படு. எல்லாத்துக்குமே காரணம் ஒன்ன நான் கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு நினைச்சதுதான். அதனால அந்த பொண்ணு மாதவி கிட்ட கையேந்த போய் இன்னைக்கு இந்த நிலைமை ஆயி போச்சு. நீ ஒரு வேலைக்கு போகாம படிப்பு நிறந்ததுனால கையால் ஆகாதவன் ஒரு கெட்ட பேரு. அப்பா சாமி, பேசாம நீ படிச்சதெல்லாம் போதும். எங்கேயாவது போய் மூட்டை தூக்கியாவது 4 காசு கொண்டு வா. மச்சான், யாரா அவன்? மச்சான், இந்த பூக்காரி கமலா வீட்டுக்கு புதுசா ஒருத்தன் வந்துட்டு போறானாமே, ஒருவேளை அவனா இருக்குமா? எதுக்கு டவுட்? என்கொயரி பண்ணிட்டா சரியா போச்சு. அது வா போலாம்.
டிங் 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 ஆ நம்ம கண்ண ஃப்ளாஷ்பேக் ஓடுதா? ஆ, ஆ, ஆ. அதான் மேட்ரு முடிச்சுட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன ஃபீலிங் வேண்டி கிடைக்குது? ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஆ தோபாரா என்கொயரி பண்ண வந்த நம்மளே யாருன்னு கேட்குறாரு. ஆ கையால பதில் சொல்லிடுவோமா? ஆ சொல்லுவா. என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? நீதான்ப்பா ஏரியா விட்டு ஏரியா வந்து பிரச்சனை பண்றதுக்குன்னே வந்துக்கிற. எப்படி கமலா நல்ல கம்பெனி கொடுத்தாளா? ஆளை பார்த்தா நல்லா வெயிட் பார்ட்டி மாதிரி தான் இருக்கிறாரு. நல்லா அள்ளி குத்துருப்பாரு, கமலாவும் துள்ளி குச்சிருப்பா. ஸ்டாப் இட். ஏய் இப்படி இன்டீசென்ட்டா பேசுறீங்க? பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைன்னா மரியாதையா போயிடுங்க. போலன்னா என்ன பண்ணுவ? பாருங்க, நான் இப்ப சண்டை போடுற மூட்ல இல்ல. ப்ளீஸ் போயிடுங்க. தோட சார் எது செஞ்சாலும் மூடோட தான் செய்வாரா. மூட வர வச்சிடலாமா? வச்சிருவோம். பெரிய பாண்டி. வேண்டாம். சொன்னா கேளுங்க. நம்ம வீட்டு ராமாயணத்துல அண்ணி வெளியில கொழுந்தா வீட்டுக்குள்ள. இது சபை உல்டாவா இருக்கே.